இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தை குறித்தும் நம்ம கலங்கக்கூடாது அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். யெகோவா நிசி அப்படின்னா ஜெயம், வெற்றி அப்படின்றதுதான் அதோட பொருள். ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறார். எதுல இருந்து வெற்றி கிடைத்தது? ஏன் மோசே யெகோவா நிசி அப்படின்றத பெயரிட்டார் அப்படின்னா, அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுறாங்க. இந்த அமலேக்கியர் அவருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமா காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ள இருக்க இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறவர்களா காணப்படுறாங்க. இந்த யுத்தத்தின் போது அந்த யோசுவா அவங்க கூட யுத்தம் பண்றதுக்காக மோசே சொல்றாரு, நீ ஜனங்கள்ல யார் யுத்தம் அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணப்போ நான் என்ன செய்யறேன், மலை உச்சியில போய் ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆண்டோடைய கோலை பிடிச்சு கொண்டு அவர் என்ன செய்யறாரு, மலை உச்சிக்கு மோசே போறாரு. அந்த மோசே கூட ஊரும் ஆரோனும் போறாங்க. அந்த இடத்துல மோசே கையை உயர்த்திட்டு இருக்கும்போது இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க, அமலேக்கியரை மேற்கொண்டு வெற்றி பெறாங்க. எப்போ அவருடைய கை தளர்ந்து போகுதோ அந்த நேரத்துல அமலேக்கியர் வெற்றி கொள்றாங்க. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மலை உச்சி அப்படின்றது ஒரு மறுரூபமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மலை உச்சியில போனார், மறுரூப மலைக்கு போனார் அப்படின்றத பாக்குறோம். அந்த மலை உச்சி அப்படின்றது நம்முடைய ஜெப ஜீவியத்துல நம்ம ஆண்டவரோடு இணைகிறதான ஒரு நல்ல தருணமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். எப்படி நம்முடைய ஜெப ஜீவியம் ஆண்டவரிடத்துல இருக்குது, நம்ம ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமா நெருங்கி ஜெபிக்கிறவர்களா காணப்படுகிறோமா? நம்முடைய கையை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே போல இந்த கைகள் தளர்ந்து இருக்கும் போது ஊரும் ஆரோனும் ஒவ்வொரு பக்கமா அவருடைய கைகளை தாங்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஜெபத்துல அவங்க ஒருவேளை இந்த நாட்கள்ல சுகவீனமாகவோ பலவீனமாகவோ ஜெபிக்க முடியாதபடி காணப்படுறாங்களோ அவங்கள நம்ம ஜெபத்துல தாங்குகிறவர்களாக காணப்படணும். இந்த ஊரும் ஆரோனும் அவருடைய கைகளை நினைச்சாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க. தூக்கி பிடிக்கும் போது அந்த இஸ்ரவேலர் அமலேக்கியரை வெற்றி கொண்டாங்க. அதை வெளிப்படுத்தும் வண்ணமா இந்த மோசே பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி அப்படின்ற பேரை என்ன செய்யறாரு, வைக்கிறார் அந்த பலிபீடத்துக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவன் நமக்கு வெற்றி தர வல்லவரா இருக்கிறார். அவர் வெற்றி வேந்தன் தான். சிலுவையில சாத்தானை என்ன செய்தாரு, வெற்றி சிறந்தார். அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார் அப்படின்றத நம்ம அவருடைய காலின் கீழே அவருடைய சாத்தானின் தலையை நசுக்கினார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ சாத்தானே ஜெயித்துட்டாரு. அவருடைய வல்லமைய நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம சாத்தானே ஜெயிக்க முடியும், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும், வெற்றி சிறக்க முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். எப்படி அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஜெபம் ஒரு ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஜெபமே ஜெயம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டமான சூழ்நிலைகள், யுத்தமான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளால ஜெபிக்க முடியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் எங்க ஜெபிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இன்றைய பிரச்சனையை ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, ஆனால் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? இல்ல அந்த சும்மா இருக்கிறதான சூழ்நிலை மற்றவங்க நம்மளுக்கு எதிராக இருக்கும்போது யுத்தம் பண்ணும்போது நாம் சும்மா இருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம் ஜெபத்துல ஆண்டவரத்துல வைக்கும்போது தான் நம்ம சும்மா இருக்கணும், யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம ஜெபிக்கிறணும். ஜெபிச்சாதான் நம்ம யுத்தத்துல வெற்றி சிறக்க முடியும். இந்த யோசுவா யுத்தத்தை செய்யறான். அவனுடைய மனுஷரை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போறான். இந்த ஜெபம் இந்த மோசே மலை உச்சியில போய் தேவனுடைய கோலை பிடித்து என்ன செய்யறான், நிற்கிறான். அப்போ ஆண்டவருடைய ஆவியின் பட்டயம் ஆகிய இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு ஜெபிக்கும் போது நமக்கு எதிராய் வருகிறதான எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அதற்கு எதிராய் வருகிறதான எல்லா சூழ்நிலையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளவும் முடியும். அநேக வாக்கு தத்தங்களை இந்த வேதாகமத்துல இருக்கு. நம்ம வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி ஜெபிப்போம். ஆனா அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக, நம்ம ஜெயத்தை
பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு வைராக்கியமா நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படும். அப்படி வைராக்கியமா நம்ம ஜெபிக்கும் போது உண்மையிலே ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். சில சூழ்நிலைகள்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கை தளர்ந்து போகும்போது அந்த அமலேக்கியர் மேற்கொண்டாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபமாகிய அந்த தூபம் அணைஞ்சு போறது போல காணப்படும் போது நமக்கு எதிராய் காரியங்கள் இன்னும் அதிகமா தலை தூக்கி நின்றது போல காணப்படும். நம்முடைய ஜெபம் அதிகமாகும் போது நம்முடைய பிரச்சனைகள் தவிடு பொடி ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்த்து நம்ம பிரச்சனை பண்ணணும், எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அமைதியா இருந்து ஆண்டவுடைய சமூகத்துல தரித்திருக்கணும். அதுதான் நீங்க சும்மா இருங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவுடைய சமூகத்துல தரித்திருந்துட்டு பிரச்சனைகளுக்கு நீங்க திருப்பி பதிலுக்கு பதில் பண்ண வேண்டாம் அப்படின்றதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. எல்லா சூழ்நிலையும் நமக்கு வெற்றி வேணும், எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மறுரூபம் ஆகிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்முடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆரோனும் மோசையை தாங்கி பிடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மற்றவர்களை ஜெபத்துல தாங்குறோமா? அவங்க என்ன ஜெபிக்க சொல்லவே இல்லையே, நான் ஏன் அவங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அவங்களோட பிரச்சனைகளை நம்ம கேட்ட உடனே நம்ம ஜெபிக்கிறோமா? எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கிறது, நம்மை சுற்றி நடக்கிறது. ஆனா அந்த காரியத்துல நம்ம ஆண்டவர் இடத்துல அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறோமா? இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம மற்றவங்களுக்காக செய்யும் போது ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்டதான வெற்றியை ஆண்டவர் தரணும், நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யலாம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, எங்களுக்கு வெற்றி தருகிறதற்காக ஆண்டவரே நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கீங்க அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க செய்யக்கூடிய காரியம் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தகப்பனே. நாங்க இன்னும் அதிகமாய் எங்களுடைய ஜெப ஜீவியம் கட்டப்பட ஜெப ஆவியை எங்களுக்கு நீங்க ஊற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக எங்களுடைய சுய முயற்சினால நாங்க யுத்தம் பண்ணிக்கிறோமோ அந்த காரியங்களை நாங்க உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறதான காரியங்களை நாங்க செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த சுகவீனம் இது எப்படி சரியாகும்? இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு? இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நான் வெற்றி சிறப்பேன்? இந்த சுகவீனத்துல இருந்து எப்படி எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கவலையோடு இருக்கிறதான காரியத்துல நீங்க தொட்டு சுகப்படுத்துகிற தேவன், நீங்க அந்த காரியத்துல யெகோவா நிசியாய் வெற்றி தருகிற தேவன், உங்களுடைய சமூகத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சுகவீனத்தின் நிமித்தமாக நாங்க சுகவீனத்திற்கு யுத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவரே எங்களால பலன் இல்லை, எங்களுக்கு நீங்க சுகம் தரணும் அப்படின்னு நாங்க ஜெபிக்கிறோம். இந்த யெகோவா நிசியாய் ஆண்டவரே மோசே அந்த கைகளை உயர்த்தி நிற்கும் போது அமலேக்கியரை மேற்கொண்டது போல எங்களுக்கு விரோதமா எழும்புகிறதான சுகவீனங்கள், எங்களுக்கு விரோதமா எழும்புகிறதான எல்லா யுத்தங்கள், எங்களுக்கு விரோதமா எழும்புகிறதான எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதிகன மையம் நமக்கு செலுத்தினேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.